எல்லாருமே சம் பாயிண்ட் இன் அவர் லைஃப் நம்ம வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கை கண்டிப்பா சந்திக்கவே போறோம். யாரோ ஒருத்தவங்க நம்மளை விட்டுட்டு போறாங்களோ, ஏதோ ஒரு லாஸ் ஆகுதோ, ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக் நம்ம கண்டிப்பா நடக்கதான் போகுது. கேத்தி வந்து இந்த மாதிரி சின்ன வயசுல அவங்க வேர்ல்டு பிளான்டா அவங்க சைல்ட்ஹுட்ல இருந்து இந்த மாதிரி நான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும் 29 வயசு 27 வயசுல, அதுக்கப்புறம் நான் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு அவங்க பிளான் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு 27 வயசு ஆகுது. 27 வயசு ஆகணும்னா அவங்க டேட்டிங் வேர்ல்டுக்கு ரெடி ஆகிறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன ஃபைன் பண்றாங்கன்னா, பார்ட்னரை ஃபைன் பண்ணல, அவங்களோட பிரெஸ்ட்ல அவங்களுக்கு ஒரு கேன்சர் ஆரம்பிக்குது. அப்போ வந்து அவங்க பெயின்ஃபுல் சர்ஜரிஸ் எல்லா இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே அவர் பண்ணி அவங்க அடுத்து ரெடி ஆகும் போது அவங்களுக்கு அடுத்த பிரஸ்ட்லயும் அதே மாதிரி ஒரு லம் கேன்சர் வருது. அதே என்ன ப்ராசஸ் போறாங்க, பெயின்ஃபுல் சர்ஜரிஸ் எல்லாமே திரும்பியும் அவங்க கோ த்ரூ பண்ணி திரும்பியும் சரி ஓகே ஒரு பெரிய ஒரு நாட் அன் ஈஸி சர்ஜரி எல்லாமே முடிச்சுட்டு அவங்க ரெடியா ஓகே டேட்டிங் வேர்ல்டு பண்ணும் போது அவங்க ரிச் இன்னொருத்தரை மீட் பண்றாங்க. ரிச் மீட் பண்ணும்போது 2 பேருக்கும் ஒரு மாதிரி செட் ஆகுது. அதே மாதிரி ஒரு 2 months அவங்க வந்து டேட்டிங் பண்றாங்க. அதே மாதிரி கேத்தி வந்து ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் பர்சனா இருக்காங்க ரிச்சோட இருக்கும் போது. அப்போ ரிச்சுமே ஒரு வாரத்துல இந்த மாதிரி ஒரு ஃபேவரட்டான ரெசர்வேஷன்ல, ரொமான்டிக் ரெசர்வேஷன்ல அவங்களுக்கு பிடிச்ச சீட்ல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோன்னா